என்னோட கருத்து என்னன்னா அது அவசியம் இல்லாததுதான். இஎம்ஐங்கிறது கண்டிப்பா அவசியம் தான். வாழ்க்கைக்கு இஎம்ஐங்கிறது ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். இஎம்ஐ இட்ஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். வாழ்க்கைக்கு இஎம்ஐ அவசியமா அவசியம் இல்லாத? வாழ்க்கைக்கு இஎம்ஐங்கிறது ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம எது அதிகமா ஆசைப்பட்டு இஎம்ஐல போய் மாட்டிக்கிட்டு வருஷம் மந்த் அதை கட்டி முடிக்க காட்டியும் அந்த பொருளை நான் சேமிச்சு அந்த பொருளை வாங்கிடலாம். நான் 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருளுக்கு 1500 நான் செலவு பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட 1000 ரூபா தான் அந்த பொருளோட மதிப்புனா அதுக்கு 1500 செலவு பண்றேன். அந்த 500 ரூபா தான் இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு வேஸ்டான அதை நான் சேமிச்சு அதை வாங்கிக்கலாம். அந்த பொருளை அதிகமா ஆசைப்படாம இஎம்ஐ வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அதுக்கு வட்டிக்கு வாங்கி கட்டுற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இஎம்ஐ கட்ட முடியாம இப்ப ஒரு பொருள் ஒரு வாஷிங் மிஷின் ஆசைப்படுறாங்கன்னா இன்னைக்கு 20,000 ரூபாய் வாஷிங் மிஷின். அந்த 20,000 ரூபாய்க்கு நான் ஒரு அக்கௌண்ட்ல சேவிங் பண்ணிட்டு ஒரு 10 மாசம் 2000 சேவ் பண்ணா 20,000 வந்துடும். அதை நான் வாங்கிட்டு போயிடலாம். அந்த 20,000 பொருளுக்கு நான் 4,000 ரூபாய் டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், அதுக்கு 2,000 இன்ட்ரெஸ்ட், 20,000 பொருளுக்கு நான் 26,000 கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு. அது வேஸ்டான விஷயம் தானே? அந்த 6,000 தான் ஒரு வருஷம் கழிச்சு அதே 20,000 தான் பொருள். அதுக்கு மேல போனா ஒரு 1,000 ரூபாய் அதிகமாகும். அவ்வளவுதான், 21,000 தான். இப்போ அடிக்கடி ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. அதையும் வேஸ்டா அது போய் வாங்கணும். அதுக்கு நான் சேமிச்சு வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப அழகா ரொம்ப அழகா. தேங்க்யூ மேம். ரொம்ப இஎம்ஐ எல்லாம் வாங்கிருக்கீங்க. நான் இஎம்ஐல மொபைல் வாங்குறேன். எதனால இது ரொம்ப எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அதை பத்தி ஒரு அதான் ப்ரோ. இப்ப நான் வாங்குற சேலரிக்கு என்னால ஒரு ரெடி கேஷ் கொடுத்து ஒரு ஐபோன் வாங்க முடியல. ஸோ இஎம்ஐ இருக்கனால தான் மாசம் ஒரு 4K இது மாதிரி பே பண்ணி என்னால வாங்க முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட இருந்தா நமக்கு இஎம்ஐ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பேராசையில நம்மளால வாங்க முடியாத பொருளை வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் இஎம்ஐல இருக்காங்க. அவங்களுக்கு இஎம்ஐ டேஞ்சர். ஸோ அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அதான் ரொம்ப இஎம்ஐ யூஸ் பண்ணுறது இது ஒரு யூஸ் பண்ணுது பத்தி ஒரு தெளிவா ஒரு மக்களுக்கு அது எதனால அவங்க வாங்கக்கூடாது? இப்போ நீங்க வாங்காம இருக்கீங்களா, அவங்க எதனால வாங்கக்கூடாது அப்படின்னு அதான் சொல்றேன். ஒரு 10 ரூபாய் ஆகுனா 12 ரூபாய் ஆகுது இல்ல? அதை நம்ம எப்படி இருந்தாலும் கடன், இப்ப நம்ம ஒருத்தவங்க கடன் வாங்கினாலும் அது வட்டி விதமா தான் வாங்குறோம். இப்ப ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு 50,000 ரூபாய் வாங்குறோம்னா அது 2% இன்ட்ரெஸ்டோ அது மாதிரி கொடுத்துதான் வாங்குறோம். அது ஒரு இஎம்ஐ மாதிரி தான். ஆனா ஒரு சேர்த்து வச்சோ நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு சைக்கிள் ஏதோ வாங்கி கொடுக்குறோம்னா அது இஎம்ஐல வாங்குறதால நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளே சேர்த்து வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள ஒரு செலவு இருக்குல்ல. சில பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, சில பேர் படத்துக்கு புது படம் சினிமானும் போவாங்க. அதெல்லாம் போகாம கொஞ்சம் இதை வச்சு பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் என்னோட எண்ணம். வேற எதாவது தவிர்த்து நீ உங்களோட என்னோட கருத்துனா இஎம்ஐ எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி நீங்களும் இஎம்ஐ இல்லாம கடல் இல்லாம வாழணும். இஎம்ஐ வாழ்க்கைக்கு அவசியமா அவசியம் இல்லாத அதை பத்தி உங்களோட கருத்து? ஸோ பேசிக்லி எனக்கு இஎம்ஐ இட்ஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். இன்கேஸ் எல்லாராலையும் அட் அ டைம்ல அந்த அமௌண்ட்டை நம்மளால எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல போறது இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா மந்த்லி சேலரியோட வரையில இட் இஸ் நாட் அ பிக் டீல் கம்பேரிட்டிவ்லி. கடனன்னு கிடையாது, பேசிக்லி ஃப்ரம் ஆர் பாக்கெட்ஸ் தான். ஸோ நான் என்னால மொத்தமா புல் அவுட் பண்றதுக்கு மந்த்லி ஒரு சின்ன அமௌண்டா போறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, அதனால போலாம், யூஸ்ஃபுல் தான். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அழகா சார்.